ஒரு அரை மணி நேரம் நிக்க முடியல. இந்த மூட்டை வலி உயிரை வாங்குது. என்னைக்கு தான் நல்லா போதோ தெரியலப்போ. என்ன பாட்டி, மூட்டு வலியா? ஆமா தம்பி, இந்த மூட்டு வலி ரொம்ப தொல்லைப்படுத்துது. உக்கார முடியல, நிக்க முடியல. ஒரு அரை மணி நேரம் அந்த வேலை பார்க்க முடியல பாரு. ஏன் பாட்டி, நான் தான் சொன்னேனே ராசியை வேலை பார்க்க சொல்லுங்க, சமைக்க சொல்லுங்க, நீங்க உட்காந்து கிடங்க பாட்டின்னு சொன்னேன்னா ஏன் கேட்க மாட்டீங்க? இல்ல தம்பி, நீங்க சொன்னதுலேருந்து அவ தான் சமைச்சுக்கிட்டு வேலை பார்க்குறா, சமைக்கிறா. நான் உட்காந்து கிடக்குறேன். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்க முடியல. இப்படி இருந்தா என்ன தம்பி செய்யறது? ரொம்ப முடியாம போயிட்டா நம்மளுக்கு கால் கையில வேலை செய்யணும்ல இருக்கிற வரைக்கும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். உட்காந்தே கிடக்கலாம், சும்மா அப்படி இப்படி நடக்கிற மாதிரி போற மாதிரி. அப்படி பாருங்க, அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்பா இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? பாட்டி, சனி ஞாயிறு லீவ் உள்ள 2 நாள், அதான் வீட்டுல இருக்கிறேன். ஓ ஆமால, எனக்கு மறந்து போயிடுச்சு. இன்னைக்கு என்ன கிளம்பண்டே மறந்து போயிடுது. என்ன செய்ய சொல்றப்போ 2 நாளைக்கு லீவா? சரி சரி, என்ன சமையல் அம்மா என்ன செய்யுது? எனக்கு லீவ் ஆச்சுல, அம்மா ஏதாவது கறி கோழி ஏதாவது பெசலா சமைப்பாங்க. சமைக்கட்டும் சமைக்கட்டும். ராசி என்ன சமைக்குது? அவன் என்ன இன்னைக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்றேன் ஆண்டு சொன்னா. வேற என்ன செய்யறாள் தெரியல. அப்புறம் முட்டை ஆம்லேட்டு போட்டுப்போம் பாட்டின்டா. சரி ஏதாவது செய்ய என்று சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்து நடக்கிறேன். சரி சரி, நீங்க உட்காருங்க. ராசி எல்லாம் செஞ்சுட்டு உங்களை சாப்பிட கூப்பிடும் போது போய் சாப்பிடுங்க. சரி சரிப்பா. ஏ தாயம்மா, செல்வராஜ், நீ எங்கடா அந்த பக்கம்? நல்லா இருக்கிறியா? உன் வீட்டுல உன் பொண்டாட்டி அம்மா எல்லாம் நல்லா இருக்குதோல? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குவா. ஆமா, எங்க உன் பேத்தி முகராசி? ஏண்டா வந்தோன்னா அவளை கேட்குறேன். ஏன் அவளுக்கு என்ன புதையல் எடுத்து வந்துருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயம்மா, நீ கூப்பிட, நான் சரி சொல்கிறேன். ஏன்டா அந்த சரி அந்த சொல்ல மாட்டியா? அவளை கூப்பிடுங்கிறேன். சொன்ன என்ன செய்தின்னு அப்புறம் அவளை கூப்பிடுறேன். இல்லை இல்லை, நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டோன்னே 2 பேருக்கும் சொல்கிறேன். அப்படி என்ன செய்தி? ராசி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க பிறகு. அதானே, அவள் சமையல் கட்டில வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அவள் வேலை பார்க்கும்போது கூப்பிட்டா கடுக்கடுன்ட்டு விழுவா, திட்டுவா, கோவப்படுவா. அவளை போய் கூப்பிடுங்கிறான். இப்படி என்ன செய்தி வச்சிருக்காங்க அவளுக்கு? வேலைலாம் பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் வந்துட்டு போக சொல்லுங்க. அப்படி என்ன செய்தி சார்? சொல்ல முடியாது. வாத்தியார் தம்பி, அதை பொண்ணு வாட்டம். பொண்ணு வந்தோடனே உங்க 3 பேருக்கும் செய்தி சொல்றேன். என்ன இப்படி பேசுறான்? அப்படி என்ன செய்தி வச்சிருக்கான் என் பேத்திக்கு? பாட்டி, அவர்கிட்ட அப்படி சொல்றாருல, கூப்பிடுங்க ராசிய. ராசிய, ஏன் ராசிய, இந்த வர்ற பாட்டி, இந்த வரேங்கிறா. இப்படி உக்கார செல்வராஜ் தம்பி, நீங்க வர நிக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போனேன்னு தான் நின்றேன். இவர் என்ன செய்தி இருக்குங்கிறாரா ராசிட்ட? அப்படி என்ன செய்தி சொல்ல போறாருன்னு பார்த்துட்டு போகண்டு நிற்கிறேன். சரி சரி, பார்த்துட்டு போங்க. அதே தம்பி, நீங்களும் இல்லைங்க. சரி சரி, நானும் நிற்கிறேன். பாட்டி, ஏன் கூப்பிட்ட? வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா இருக்க கூப்பிட்ட? நான் கூப்பிடலடி, நினைக்கிறான் பாரு செல்வராஜ். இவன் தான் உன்னை கூப்பிட சொல்றான். இந்த தாத்தா யாரு? ஏண்டி எவ்வளவு தெரியாது செல்வராஜடி? எனக்கு தெரியல பாட்டி. தெரியாதுமா, தெரியாது. என் வீட்ட கொள்ளையில மாம்பழம் பிச்சு சாப்பிடறதுக்கு மட்டும் தெரியும். இவரு விட்ட மாமரம் அது. மாம்பழம் பிச்சதுலாம் இவரு விட்ட கொள்ளையில உள்ள மாம்பழமா? சொல்லுங்கம்மா முகராசி, சொல்லுங்க. அவ்வளவு மாம்பழத்தை பிச்சு என்ன செஞ்சீங்க? கடையில கொண்டு விட்டீங்களா? ஏய் செல்வராஜ், யாரை பத்தி என்ன கேள்வி கேட்கிற? உன் மாம்பழத்தை பிச்சு அவ இருக்கிற கடையில கொண்டு விற்கிறேன். ஏமா தாயம்மா, உன் பேத்தியோட ஃப்ரெண்டு 2 பேரு 3 பேரும் சேர்ந்து என் கொள்ளையில மாம்பழ மரத்துல ஒரு கலைக்கு ஒரு மாம்பழம் தொங்குச்சு. அவ்வளோ மாம்பழத்தை பிச்சு இது 3 பேரை எடுத்துட்டு போயிருக்குதுவா. அதே பக்கத்து வீட்டக்காரன் பார்த்துருக்கான். எடுத்துட்டு போனதை கூடையில வச்சு எடுத்துட்டு போனதை வரைக்கும். அப்ப எங்க வித்துச்சுன்னு கேட்டா, எங்க வித்துச்சுன்னு கேக்குறீங்க?
ஐயோ ஐயோ, நாங்களாம் மாம்பழம் விற்கல, கூடையெல்லாம் வச்சு விற்கல. கூடையில வச்சு விற்கல, கடையில கொண்டு விட்டீங்களா? பக்கத்து கொள்ளைக்காரு பார்த்துருக்காரா? மாட்டுனா பாட்டிக்கு தெரியாம இருந்துச்சு. இவர் வந்து பத்த வச்சு விட்டுட்டாரு. எங்கம்மா கொண்டு விட்டீங்கன்னு கேட்கறானே, என்னம்மா பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. ஏன் சார், அந்த பிள்ளை தான் பிக்கலன்னு சொல்லுது அந்த பொண்ணு. நீங்க அந்த பிள்ளை பிச்சிச்சு எங்க கொண்டு விட்டுச்சுன்னு கேக்குறீங்க? மதியா தம்பி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பக்கத்து கொள்ளைக்காரன் பார்த்துருக்கான். இது 3 பேரை பிச்சு கூடையில எடுத்துட்டு போனது வரைக்கும் பார்த்துருக்கான். அப்ப எங்க மாம்பழம் போச்சு? தாயம்மா, தாயம்மா உன் வீட்டுக்கு எடுத்து வந்துச்சா மாம்பழம்? ஆ, அப்படிலாம் எடுத்து வரலையாடா மாம்பழம்லாம்? அப்ப நல்லா தெரியுது, உன் பேத்தி மாம்பழத்தை எல்லாத்தையும் பிச்சுட்டு போய் கடையில தான் போட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்திருக்கு. ஏய், கூறு கட்ட மாதிரி பேசாத. அந்த மாதிரி பேசினா எனக்கு கட்ட கோவம் வந்துடும். உனக்கு தான் கோவம் வரமா? எனக்கு வராதா? எனக்கு வராதான்னு கேட்குறேன். அவளு மாம்பழம் ஒன்று விடாம 3 கூடையில பிச்சு இருக்குதுவோ. 3 பேரா மரத்துல ஏறி, ஒரு பொண்ணு மரத்துல ஏறிச்சா, 2 பொண்ணு கீழே பொறுக்கி இருக்கு. அந்த பொண்ணு உலுக்கி விட்டு 2 பேரும் கீழே பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் கடையில போட்டுச்சோல. எங்க போட்டுச்சோல? அதுக்குள்ள மாம்பழத்துக்குள்ள எனக்கு பணத்தை கொடு. ஐயோ ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சரியா பாட்டிட்ட மாட்டிட்டோம். ஏ ராசி, அவர் சொல்ற கட்டாடியே, செல்வராஜ் சொல்றான கட்டாடியே. 3 பேரை சேர்ந்து மாம்பழம் பிச்சைங்கிறேன். 3 பேரை பிச்சு மாம்பழத்தை எங்கடி கொண்டு விட்டீங்க? சொல்ற மாதிரியே எங்க கொண்டு விட்டீங்க? பாட்டி, நான் மாம்பழம்லாம் பிக்கவே இல்லை, நாங்கெல்லாம் போய். இவர் பொய் சொல்றாரு தாத்தா. என்னது பொய் சொல்றாரா? இங்க பக்கத்து விட்ட கொள்ளைக்காரன் நின்று 2 கண்ணால பார்த்தது பொய்யா? பொய்யா சொல்லுங்க. பொய்யா ராசிமா? பார்த்து இருக்கிறேன், பொய்யுங்கிறீங்க. சொல்லுங்கம்மா. அப்படியே பேப்பையா முடிச்சுட்டு நிக்கிறீங்க, பதில் சொல்ல முடியல. பதில் சொல்லாம இருக்கிறதுலயே தெரியுது நீங்க 3 பேர் தான் பிச்சிருக்கீங்கண்டு. என்ன வருத்தாயம்மா, அந்த மாம்பழம் பூரா நான் குத்து வைக்க விட்டுட்டேன். அதுக்கு செங்காயா இருக்கும் போதே குத்து வைக்க பேசி விட்டுட்டேன். அவன் நல்லா பழுத்தோட மரத்திலே பழுக்கட்டும், அப்புறமெல்லாம் நான் பிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு போனான். ஒரு 2-3 நாள்ல வரேன். இப்போ ஒரு மாம்பழம் இல்லாம எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துடுச்சு அதுவா. அவன் வந்து கேட்டானா என்ன நான் பதில் சொல்றது? பணம் வர கை நீட்டி நான் வாங்கிட்டேனே. பணம் வர வாங்கிட்டேன், எப்படி அவனுக்கு நான் கொடுக்க முடியும்? அவன் காரிய முகத்துல துப்பிட மாட்டான். பணத்தை வாங்கி நேரா பணம் எங்கடான்னு கேட்க மாட்டான். எம்ட்டு பணம் வேணும், எம்ட்டு பணம் வேணும். பாட்டி, அதெல்லாம் பிக்கல, நீ பணம்லாம் கொடுக்க வேணாம். ஏமா பிச்சு விட்டு ஏன் பிக்கல நீங்க சத்தியம் பண்ணுங்கம்மா. உங்க பாட்டி மேல சத்தியம் பண்ணுங்க. என்ன அது, ஒரு பாட்டி மேலாம் சத்தியம் பண்ண சொல்றாரு? செல்வராஜ், திரும்படா. எவ்வளவு பணம்னு சொல்லு. 12,000 ரூபாய்க்கு விட்டுருக்கேன். என்னது 12,000 ரூபாய்க்கு விட்டுருக்கியா? 12,000 ரூபாய்க்கு ஆடாத மாம்பழம் இருந்துச்சு. அட பாதி, 12,000? ஆமா, 12,000 ரூபாய்க்கு தான் விட்டேன். எனக்கு 12,000 ரூபாய் பணம் வேணும், இல்லாட்டா ஊர்ல போய் சொல்லுவேன். சார், இந்த பாருங்க. பாத்தியா தம்பி, உங்களுக்கு இது எனக்கு அந்த பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்க சும்மா வேடிக்கை பாருங்க. இது 12,000ங்கிறீங்க. ஒரு மாம்பழ மரத்தை 12,000 ரூபாய்க்கு விடுவாங்க? இது ரொம்ப அநியாயமால இருக்கு. அநியாயம்ல கிரியாமம் இல்ல, 12,000 ரூபாய்க்கு தான் விட்டேன். அவ்வளவு மாம்பழம் இருந்துச்சு. ஒரு கலைக்கு ஒரு மாம்பழம் இருக்கும். அந்த மரம் வர சின்ன மரம், கட்டையா இருக்கும். கட்டையா உள்ள மரம் தான் நல்லா காய்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த மரம் பார்த்து நான் சின்னலயே கண்ணு வச்சேன். அது நல்லா காய்ச்சி இருந்துச்சு. அப்படி காய்ச்சி இப்படி மரமே சாஞ்சி போற மாதிரி இருந்துச்சு. நீங்க பார்த்தா சொல்லுவீங்க, அந்த மாம்பழத்தை தான் 1 விடாம பிச்சுட்டு வந்திருக்குவா. 12,000 ரூபாய்க்கு விடாம என்ன செய்வான்? 12,000 ரூபாய் தான் எனக்கு பணம் வேணும். செல்வராஜுங்க பாரு, என்ன தாயம்மா சொல்ற? எப்ப தர பணம்? 12,000 ரூபாய் எனக்கு உடனே தட்ட முடியாது. என் பொண்ணுகிட்ட சொல்லித்தான் அனுப்ப சொல்லுன்னு. அதனால எனக்கு ஒரு 15 நாள் கெடுவு கொடு. என்னது 15 நாளா? அவ்வளவு நாள் என்னால கொடுக்க முடியாது. அவனுக்கு நான் பணம் கொடுக்கணும்ல. குத்து வைக்க விட்டவன் வந்து கேட்பானே, மாம்பழம் எங்கன்னு கேட்க மாட்டான். மாம்பழம் இல்லைன்னா பணத்தை கொடுக்கணும், கொடுத்த பணத்தை அந்த சொல்லுடா. சொல்லு, நான் 15 நாளுக்குள்ள உனக்கு பணம் பத்தி தரேன். 15 நாள்லாம் சொல்ல முடியாது தாயம்மா. நீ பேசுற மாதிரிலாம் அவன்கிட்ட பேச முடியாது. அப்புறம் அவன் வந்து ஊர்ல சொல்லி நான் நாயத்துக்கு இழுத்து வச்சிருவான். நான் வேண்டாம், 1 வாரம் டைம் கேட்கறேன். 1 வாரத்துக்குள்ள உன் பொண்ணுகிட்ட கேப்பியா, யார்கிட்ட கேப்பியா? 12,000 ரூபாய் தட்டி எனக்கு கொடுக்குற. நீ நான் வர்ற சரியா 7வது நாள் இங்க வந்து நிப்பேன் உன் வீட்ட வாசல்ல. எனக்கு 12,000 ரூபாய் பணத்தை எடுத்து என் கையில கொடுக்குறேன். நான் இப்ப போயிட்டு வரேன்.